ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மூத்த செய்தியாளர் விஜயன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க பேட்டி எடுக்கும் போது என்னென்ன கருத்துக்களை அண்ணாமலை சொல்லியிருக்கிறார்? தேர்தலுக்கு பின் அதிமுக காணாமல் போகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். பாஜக ஒருமுறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பே இருக்காது என்றும் கோவையில் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் பேட்டி எடுத்த நம்முடைய மூத்த செய்தியாளர் விஜயன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிட்டு அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வணக்கம் கார்த்திகா. திரு அண்ணாமலை அவர்கள் முதன் முறையாக வெளிப்படையாக அதிமுகவின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை இந்த நேர்காணல்ல முன்வைத்தார். அவர் அதற்கு அதிமுக 2024 பிறகு இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன முக்கியமான காரணம் திமுக எதிர்ப்பை மட்டுமே நம்பி ஒரு கட்சியால இருக்க முடியாது, அதற்கான தேவை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு அதிமுக மீதான விமர்சனத்தில் அவர் வைத்த முக்கியமான பார்வை என்பது, பொதுவாக அதிமுகவினர் சொல்வது 2019 மோடி எதிர்ப்பால தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார், 2019 பாஜக அணி தோல்வியை சந்தித்ததற்கு ஊழல் கட்சியான அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததுதான் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே அந்த விமர்சனத்தை முன்வைத்தார். அப்புறம் இன்னொரு கேள்விக்கே அவர் சொன்ன பதில் 2021 பாஜக 5 இடங்களை பெற்றதற்கு அதிமுக கூட்டணி தானே காரணம், அப்போதெல்லாம் நீங்க விமர்சிக்கலையே என்று திரு SP வேலுமணி நேற்று ஒரு நேர்காணல்ல என்னிடம் சொல்லியிருந்தார். அந்த கேள்வி முன்வைத்த போது அவர் சொன்னது கிட்டத்தட்ட 35 இடங்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கு பாஜகவுடன் வைத்த கூட்டணி தான் காரணம் என்றும் சொல்லியிருந்தார். அதன் பிறகு அவர் இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை சொன்னார். OPS சுயேட்சை சின்னத்தில் நிற்பது தொடர்பான கேள்விக்கு அவர் சொன்னது, OPS கட்டாயம் சுயேட்சை சின்னத்துல வெற்றி பெறுவார், அந்த வெற்றிக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சி OPS வசம் வந்துவிடும் என்று அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகக்குள் இப்போது இருக்கக்கூடிய முரண்கள் குறித்தும் சாதிய விஷயத்தில் 2 சமூக முரண்கள் குறித்தெல்லாம் இந்த நேர்காணல்ல விரிவா பேசியிருக்காரு கார்த்திகா. அது முதன்முறையாக இவ்வளவு கூர்மையான காட்டமான விமர்சனம் பாஜகவிடம் இருந்து, அது குறிப்பா திரு அண்ணாமலையிடம் இருந்து வந்தது ரொம்ப கவனிக்கத்தக்கதா பார்க்கிறேன் கார்த்திகா. பரபரப்பான தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய இந்த வெளிப்படையான பேச்சு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி திரு விஜயன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.